வணக்கம். என் பேர் அஸ்வந்த். நான் இப்போ ஃபைவ் மோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பேச போகிறேன். இந்த ஸ்லோகாஸ் எல்லாமே நம்ம அன்னம்பட் ஆச்சாரியாத்தோட எழுதப்பட்ட தர்க்க சங்கிரகான்னு சொல்லிட்டு ஒரு கிரந்தத்தில் இருக்கு. அதில் இப்போ அந்த ஸ்லோகாவை நான் உச்சாரிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அதோட டெமோவை நான் காமிக்கிறேன். உட்சேபன அபக்ஷேபன ஆகுஞ்சன பிரசாரண கமனானி பஞ்சகர்மானி அப்படின்னா உத்ஷேபனம், அபக்ஷேபனம், ஆகுஞ்சனம், பிரசாரணம், கவனம் சொல்லிட்டு இந்த மாதிரி 5 மோஷன்ஸ் இருக்கு. இப்போ உத்ஷேபனம் என்னன்னு பார்ப்போம். உத்ஷேபனம்னா ஃபோர்ஸ் which is going up is called உத்ஷேபனம். ஃபோர்ஸ் மேலே போயிட்டு வர்றது தான் உத்ஷேபனம். அதுக்கு ஸ்லோகா இருக்கு. ஊர்து தேச சயோகேது க்ஷேபனம் அபக்ஷேபனம். ஒரு ஃபோர்ஸ் கீழே போயிட்டு வருதுன்னா அதான் அபக்ஷேபனம். The force which is going down is called அபக்ஷேபனம். அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. அதோ தேச சயோகேது அபக்ஷேபனம். ஆகுஞ்சனம். ஆகுஞ்சனம்னா நம்ம எல்லாம் நல்லா ஃபோர்ஸ் போட்டு நல்லா ஒரு பொருளை க்ரஷ் பண்றது, அதெல்லாம் ப்ரெஸ் பண்றது தான் ஆகுஞ்சனம். ஆகுஞ்சனம். இப்போ அதுக்கு ஒரு சூத்திரம். ஷரீர சன்னி கிருஷ்ண சயோகேதுராகுஞ்சனம். பிரசாரணம். பிரசாரம்னா நல்லா ஒரு பொருளை விரிக்கிறதோ அந்த மாதிரி. உதாரணத்துக்கு ஸ்லைம்னு ஒரு சொல்லி ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா விரியும். ஸோ அந்த விரியிற பேர் தான் பிரசாரம். அதுக்கு விப்ரகிருஷ்ண சயோக பிரசாரணம். கமனம். இப்போ கமனம்னா இந்த 4 தவிர அப்படின்னா உத்ஷேபனம், அபக்ஷேபனம், ஆகுஞ்சனம், பிரசாரம் 4 தவிர எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கமனம்னு சொல்லுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு கார் இருக்கு. கார் இப்படி போகுதுன்னா கமனம். காரை இப்படி சுத்துச்சுன்னா கமனம். நாம நடந்தா கமனம். ஓடுறது, விளையாடுறது எல்லாமே கவனமாக தான் இருக்கும். இப்போ நாம இந்த வீடியோல நான் தமிழ்ல சொல்லியிருக்கேன். இதோட கிளாரிட்டியோட ஒரிஜினல் வெர்ஷன் அதாவது சான்ஸ்கிரிட்ல நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்க பாருங்க. அது பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்தையும் நீங்க கத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க. தன்யவாதம்.